அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.5% ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது. வட்டி விகிதமானது 0.5% குறைக்கப்பட்டதை அடுத்து ரெப்போ வட்டி விகிதமானது 6%இலிருந்து 5.5%ஆக குறைந்தது. ஏற்கனவே 2 முறை ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் குறைந்தது. ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைக்கப்பட்டதால் வீடு, வாகனங்களுக்கான குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதமும் குறையும். இரண்டாவது அறிவிப்பு: தங்க நகை கடன் தொடர்பாக தற்போது வெளியிடப்பட்டது நகல் விதிமுறைகள்தான் என்றும் மக்களின் ஆலோசனைகளை பரிசீலித்த பிறகே விதிமுறைகள் இறுதி செய்யப்படும் எனவும் தங்க நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஆளுநரான சஞ்சய் விளக்கம் அளித்தும் இருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: கொரோனா பரவல் காரணமாக கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியும் உள்ளது. அதிக காய்ச்சல், இருமல், உடல் வலி இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியும் உள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பால் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரெப்பேரி கிராமத்தை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 35 வயது ஆகிறது. ஹைதராபாத்தில் கட்டுமான ஒப்பந்ததாரராக இருந்தபோது தியாகராஜனுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியானது. நான்காவது அறிவிப்பு: தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான எண்ணும் எழுத்து பயிற்சியானது ஜூன் 9 முதல் 13ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பயிற்சி நாளில் அந்தந்த பள்ளிகளில் மாற்று ஆசிரியர்கள் மூலம் வகுப்பை தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இதற்கான செலவினத்தை ஆண்டு பராமரிப்பு நிதியிலிருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் ஜூன் 2வது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என வானிலை மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. வடக்கு, அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஜூன் 2வது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஜூன் 12இல் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: ஆகஸ்ட் 3இல் நீட் முதுநிலை தேர்வு நடத்த தேசிய தேர்வுகள் வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஒரே ஷிஃப்டில் நீட் முதுநிலை தேர்வு நடத்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை தேசிய தேர்வுகள் வாரியம் அவகாசம் கேட்ட நிலையில் ஆகஸ்ட் 3க்கு மேல் அவகாசம் நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் முதுநிலை தேர்வை 2 ஷிஃப்டில் நடத்துவதை ரத்து செய்து ஒரே ஷிஃப்டில் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஏழாவது அறிவிப்பு: எலன் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் செயற்கைக்கோள் வழி இணைய சேவையை வழங்க உரிமம் பெற்றது. தொலைத்தொடர்பு அமைச்சகத்திடமிருந்து உரிமம் பெற்றதை அடுத்து விரைவில் இந்தியாவில் ஸ்டார்லிங்க் சேவையை தொடங்கும். முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமும் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உடன் ஒப்பந்தமும் செய்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 15இல் துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட 7 முக்கிய பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. குரூப் 1 தேர்வுக்கு மொத்தம் 70 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: சமூக வலைதளங்களில் சீருடையுடன் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம் என காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு டிஜிபியான சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, யூடியூப் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதி பெற வேண்டும் எனவும் வழக்குகள் பற்றிய ரகசியம் காக்க வேண்டிய தகவல்களை யூடியூப் நேர்காணலின் போது காவல்துறை அதிகாரிகள் பகிர வேண்டாம் எனவும் தேவைப்பட்டால் நிகழ்ச்சிகளில் பேசக்கூடிய தகவல்களை உயர் அதிகாரியிடம் அனுமதி பெற்றே பேச வேண்டும் எனவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 10வது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வியாண்டின் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்பம் விநியோகம் தொடங்கியது. வழக்கமாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே விண்ணப்ப விநியோகம் தொடங்கும். எனினும் விண்ணப்பங்களை சரிபார்க்க கால அவகாசம் குறைவாக இருப்பதால் முன்கூட்டியே விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவு தேதி அறிவிக்கப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. 11வது அறிவிப்பு:
தமிழ்நாட்டில் ஜூன் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஜூன் 10ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும், தமிழ்நாட்டில் ஜூன் 11ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஜூன் 11இல் கனமழை பெய்யும் எனவும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் ஜூன் 12இல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12வது அறிவிப்பு. பட்டாவுக்கு விண்ணப்பிப்பது எளிதாக இருந்தாலும் நடைமுறையில் உள்ள பழக்கங்கள் மக்களை சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பொதுமக்கள் விண்ணப்பித்த 30 நாட்களிலேயே பட்டா வழங்க வேண்டும் என்று காலதாமதம் செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. 13வது அறிவிப்பு. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. முறைகேடாக மருத்துவ படிப்பில் சேர்ந்தால் எப்போது வேண்டுமானாலும் சேர்க்கை ரத்து செய்யப்படும் எனவும், முறைகேடாக மருத்துவ படிப்பில் சேர முயன்றால் எந்த படிப்புக்கும் 3 ஆண்டுகள் சேர முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மருத்துவ படிப்பில் கொடுக்கப்படும் ஆவணங்களுக்கு மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தான் முழு பொறுப்பு எனவும், மருத்துவ படிப்பில் இடம் வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் ஆண்டுக்கு 1256 உயர் மருத்துவ சேவை முகாம்கள் செயல்படுத்த நிதி ஒப்பளிப்பு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஜூன் 2025 முதல் மார்ச் 2026 வரை 1256 உயர் மருத்துவ சேவை முகாம்கள் நடத்தப்படும். ஒரு வட்டாரத்திற்கு 3 முகாம்கள் வீதம் 388 வட்டாரங்களில் 1164 முகாம்கள் நடத்தப்படும். 15வது அறிவிப்பு. கொரோனா தொற்று பாதிப்புக்கு நாட்டு மருந்து பயன்படுத்தலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வரும் தகவல் போலியானது என்று தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. 1 ஸ்பூன் மிளகு பொடியும் 2 ஸ்பூன் தேனும் 1/4 ஸ்பூன் இஞ்சி சாறும் கலந்து வெறும் வயிற்றில் 5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் 100% கொரோனா தடுத்து விடலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பொய்யான தகவல் ஒன்று பரப்பப்படுகிறது. 16வது அறிவிப்பு. ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு 12 மற்றும் 13ஆம் தேதி நடக்கிறது. 7வது அறிவிப்பு. ஆளுநருடன் ஆதாருடன் IRCTC கணக்கு இணைத்திருந்தால் தக்கல் டிக்கெட் விற்பனையில் முதல் 10 நிமிடம் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், AI மூலமாக மோசடிகளை தவிர்க்க முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டமான சூரிய சக்தி நிறுவல் பயிற்சியானது வரும் 18 முதல் 20ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 19வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் என்ற தலைப்பில் 3 நாள் பயிற்சி முகாமானது 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது. கடைசியாக 20வது அறிவிப்பு. ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து வகை அரசு பள்ளிகளில் மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு 12 மற்றும் 13 ஆகிய 2 நாட்களில் காலை 10 மணி முதல் அந்தந்த மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.